காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காரியம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆரம்பத்துல ஒரு வருஷம் கூட இருக்காது. அப்பொழுது ஒரு நாள் சென்னையில இந்த எக்மோர் ஆண்ட்ரூஸ் சர்ச் அந்த இடத்துல வெளியில பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும், பெரிய லான்ஸ் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருந்து அப்படியே பைபிள் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு கர்த்தருடைய பிள்ளை வந்தார். வந்துட்டு திடீர்னு வேதத்தை எடுத்து திறந்து காமிச்சு, இந்த வசனத்தை தியானிங்க, இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த வசனத்தை எனக்கு எடுத்து காமிச்சிட்டு போனார். படிங்கன்னு. அது என் உள்ளத்தை ரொம்பவே தொட்டது. இப்போ கிட்டத்தட்ட இது 43 இல்ல அதுக்கு என்ன கருத்து 44 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எனக்கு அன்றைக்கு இருந்து இந்த வார்த்தை என் உள்ளத்துல ரொம்ப ஒரு பேச ஆரம்பித்தது. ரொம்ப அழகான ஒரு வசனம். அவர் திடீர்னு அவைகிட்ட இந்த வசனத்தை எடுத்து காட்டணும்னு அவசியமே இல்லை. அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை உண்மையிலே அதுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்ம இந்த உலகத்திலே எதை நாட வேண்டும், எதை தேட வேண்டும் இல்ல? அப்பவே எனக்கு இது போதிக்கப்பட்டது. வேற ஒருத்தர் யாருன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவர் மூலமாக எனக்கு கர்த்தர் அவர் எனக்கு இதை சொல்லி கொடுத்தார். கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் மூலமாய் காமிச்சார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை நாட வேண்டும், எதை தேட வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் உலகத்தின் காரியங்களில் உலக ஆசீர்வாதங்கள், உலக நன்மைகள், இப்படி பலதரப்பட்ட காரியங்களை தேடுகிறார்கள். ஆனா அப்பவே என் உள்ளத்துல கர்த்தர் இதை வந்துச்சார். நீ உலகத்தின் காரியத்தை நாடி தேடக்கூடாது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்ம நாட வேண்டிய காரியம் கர்த்தரை நாட வேண்டும். 2வது அவருடைய வல்லமையை நாட வேண்டும். பாருங்க, எல்லாம் தனித்தனியா இருக்கு. கர்த்தரை நாடணும், அவருடைய வல்லமையை நாடணும். அடுத்தது அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும், கர்த்தரை நாட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நாட வேண்டியது மிக முக்கியமானது ஆண்டவராகிய கர்த்தர். நம்ம வாழ்க்கையில வேறு எதையோ நம்ம நாடுவதை விட்டுட்டு கர்த்தரை நாட வேண்டும். டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய அனுபவத்தை சொல்லும்போது இப்படி சொல்லுவார். அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல 1955 இது அதுக்கு பிறகு 56 57 மதுரையில தமுக்க மைதானத்துல வைத்து டி.எல். ஆஸ்பர்ன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய மீட்டிங், அமெரிக்காவிலிருந்து அதை நடத்தின அந்த தேவ மனுஷனுடைய மீட்டிங்ல இவர் போய் கூட்டத்தோடு கூட்டமாய் விசுவாசியா அப்படி அவர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கையில் கடைசியிலே நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமையான கிரியைகள், ஜனங்களுக்கு நடந்ததான பெரிய காரியங்கள், இதெல்லாம் பார்த்து பிரமித்து போனார். எவ்வளவு வல்லமையாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார், எத்தனை அற்புதங்கள் நடக்கிறது, எத்தனை சப்பானிகள் எழுந்து நடக்கிறார்கள், எத்தனை அற்புதமான கிரியைகளை நடக்கிறது என்று சொல்லி அதை கண்டு பிரமித்து போனார். பிரமித்து போய் அவர் அப்ப ரட்சிக்கப்பட்ட புதுசு, அவர் அபிஷேகம் கூட பெறல. அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே அன்னையிலிருந்து அவருக்கு உடையத்திலே ஒரு காரியம் உதித்தது. நம்மளும் ஊழியம் செஞ்சா இப்படிதான் செய்யணும். நம்ம என்னமோ ஒரு ஊழியம் பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது. இந்த டி.எல். ஆஸ்பர்ன் மூலமா இன்னைக்கு எவ்வளவு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விடுதலையா இருக்கிறார்கள். நம்மளும் இப்படி ஊழியம் செய்தா இப்படிதான் ஊழியம் செய்யணும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு வாஞ்சை உருவானது. அன்று முதல் ஆண்டவரே எனக்கு உம்முடைய வல்லமை தாரும், எனக்கு ஆவிக்குரிய 9 வரங்களை தாரும், எனக்கு ஆவிக்குரிய 9 வரங்களை தாரும்னு போராடி ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஜெபிக்கிறார். எனக்கு 9 வரங்கள் எனக்கு வேணும், நானும் இது போல வல்லமையாய் ஊழியம் செய்யணும், நானும் இது போல ஜனங்களுக்கு இருக்கிற வியாதிகள் எல்லாத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும் என்று சொல்லி போராடி ஜெபிக்கிறார். 7 வருஷத்துக்கு மேல ஜெபிச்சாராம். அவரு அப்படி ஜெபிக்கும் போது ஒரு நாள் கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கினார். அப்படியே ஜெபித்த உடனே கர்த்தர் ஒரு நாள் ஆவிக்குள்ளாக்கி அவருடைய ஆத்துமாவை பரலோகத்திற்கு நேராய் கர்த்தர் போகும்படி வைத்தார்.
அங்கே போகும் பொழுது அவர் சொல்றாரு, ஒரு பெரிய விசாலமான ஒரு இடத்தை நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல இருந்து நான் போய் நிற்கும் போது ஒரு பெரிய சத்தம் எனக்கு கேட்டது. உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சான். உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு இவர் மைண்ட் ஃபுல்லா ஒன்னே ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய 9 வரங்கள் வேண்டும். ஏன்னா அதுதானே ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த நிலைமையில தானே அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு அவர் அந்த பரம தரிசனத்தை காண்கிறார். அப்போ உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அந்த சத்தம் கேட்ட உடனே இவர் மைண்ட்ல கொஞ்சம் கூட வேற எதுவுமே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. உடனே எனக்கு ஆவிக்குரிய 9 வரங்களும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படியே கேட்டார். எனக்கு ஆவிக்குரிய 9 வரங்கள் எனக்கு வேணும், அதுக்குதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல உடனே சொல்லி இருக்கிறார். அப்பொழுது அந்த இடத்துல ஆவியானவருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். அந்த இடத்துல, இல்ல இப்படி கேட்காத, எனக்கு நீரே வேண்டும் என்று சொல்லி கேளு என்று சொல்லி கர்த்தருடைய சத்தம் அங்கே ஆவியானவர் அவரை உணர்த்தினார். இல்ல நீ வரங்கள் கேட்காத, எனக்கு நீர் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேளு என்று சொல்லி ஒரு சத்தம் என்னை உணர்த்தியது. உடனே கேட்டான், ஆண்டவரே எனக்கு நீர் வேண்டும், நான் தப்பா கேட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீர் தான் எனக்கு வேண்டும், எனக்கு நீங்க என்னோட வாழ்க்கையில வேணும் ஆண்டவரே என்று கேட்டான். கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரா, மெய்யாகவே நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ கேட்ட நான் உன்னோடு கூட கண்டிப்பா இருப்பேன், நீ எந்தெந்த மேடையில பேசுறியோ அந்த இடத்துல நான் கூட இருப்பேன், நீ ஜெபிக்கும் பொழுது நான் அந்த இடத்திலிருந்து கிரியைகளை நடப்பிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், இது உலகம் காணும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். சொல்றார். அதுக்கு பிறகு என்னோட ஊழியத்தின் பாதையிலே நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஜனங்கள் சுகமானார்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஜனங்கள் மேன்மை அடைந்தார்கள். இதெல்லாமே அதுக்கு பிறகுதான் நடந்துச்சுன்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை நாட வேண்டும், எதை தேட வேண்டும்னா எதையும் அல்ல, கர்த்தரை நாட வேண்டும். புரிதலா? கர்த்தரை நாட வேண்டும். முதலாவது ஆண்டவர் தெய்வம், அவருடைய பர்சனாலிட்டி, அவரை நம்ம நாடணும். அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய வரங்கள், வல்லமைகள் எல்லாம் அப்புறம்தான். முதலாவது கர்த்தரை நாட வேண்டும். எனக்கு ஆண்டவரை நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க என் கூட இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும். பாருங்க, மோசையுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவரிடத்துல அவர் கேட்பார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வனாந்தரத்துல இருக்கும் பொழுது பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அவர்கள் விக்கிரக ஆராதனை செஞ்சிருவாங்க. விக்கிரக ஆராதனை செய்த பிறகு நீங்க அப்படியே செயினை படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். அப்ப அந்த 32ஆம் அதிகாரத்துல மோசே ஜனங்களுக்காய் மன்றாடி ஜெபிப்பார். 33ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல ஆண்டவர் சொல்லிடுவாரு, மோசேட்ட சொல்லுவாரு, நீ இந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு இந்த ஜனங்களை நீ கானானுக்கு நேராய் நீ அழைத்து கொண்டு போ, நான் ஒரு தூதனை அனுப்புவேன், நானும் உன்னோட வரமாட்டேன், நான் நீங்கள் செய்கிற இந்த கிரிகளை பார்த்து என் கோபம் உங்கள் மேல் உண்டு, நான் உங்களை அழித்து விடாதபடிக்கு நான் வரமாட்டேன், ஒரு தூதனை அனுப்புவேன், நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு போய் என்று சொல்லி கர்த்தர் மோசைட்டு சொல்லிடுவார். இந்த வார்த்தை மோசைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், வேதனையா இருக்கும். உடனே கர்த்தரை கெஞ்சுவார், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராமல் போனால் எங்களை விடத்திலிருந்து அழைத்து கொண்டு போகாதிரும் அப்படின்னு ஆண்டவர் இடத்துல கெஞ்சுவார். ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு முக்கியம், நீங்க இல்லாம எதுக்கு நாங்க அங்க போயிட்டு என்று சொல்லி கர்த்தரிடத்துல அவர் கெஞ்சுவார். நீங்க எங்க கூட வரலன்னா இங்கிருந்து நாங்க எங்கேயும் போக மாட்டோம், பிடிவாதம் பண்ணுவார். நீங்க எங்க கூட வந்தாதான் நாங்க, அதுதான் எங்களுக்கு மேன்மை என்று சொல்லி பிடிவாதமா ஆண்டவரை பிடிப்பார். அப்படி மோசே ஜெபித்தது இந்த 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த 33ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. அதுக்கு பிறகு 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசையோடு சிநேகிதனோடு பேசுவதை போல பேசுவார். இதுக்கு பிறகு அப்படியே அந்த உறவு வேற மாதிரி மாறிடும். 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசையோடு பேசுறது போல ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு முகமுகமா பேசுவார். அந்த அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கு பிறகு மோசே அதை விட மாட்டாரு, இன்னும் கேட்பாரு, ஆண்டவரே தேவரீர் நீர் உம்முடைய இரக்கம் உள்ளவராய் இருக்கிறீங்க, உம்முடைய முகத்தை நான் பார்க்க, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் சொல்லி அடுத்தது கேட்பாரு. உங்களுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், இது போதாது, முகமுகமா நீ பேசினா போதாது, உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும். அப்ப சொல்லுவார் கர்த்தர், என் மகிமை என் முகத்தை பார்த்து ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது, என் கண்மலையின் வெடிப்பில் உன்னை வைத்து என் கரத்தை நான் உன்னை மூடி நான் கடந்து போன பின்பு என் கரத்தை எடுப்பேன், நீ என்னுடைய பின்பக்கத்தை பார்ப்பாயின்பார். அப்போ பாருங்க, அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா
ஆண்டவரே நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க, நீங்க தான் எங்களுக்கு வேணும்னு சொன்ன பிறகு அவருக்கும் மோசைக்கு நடுவில் இருக்கிற அந்த உறவு அப்படியே மேல போகிறத பார்க்க முடியும். முகமுகமா பேசுவாரு, அவர் கேட்கிறபடி மகிமையை காண்பிப்பாரு, அவர் கேட்கறதுக்கெல்லாம் கர்த்தர் அப்படியே இறங்கி இறங்கி செய்வார். நான் உனக்கு என் சமூகம் உனக்கு முன்னால போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னாரு. அதுக்கு பிறகு அவங்க 2 பேருக்கும் இருக்கிற பைண்டிங் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தரை நீங்கள் நாடுங்கள். இன்னைக்கு மற்ற காரியங்களை, உலகத்தின் ஆசீர்வாதங்களையே, ஆவிக்குரிய வரங்கள் கூட அப்புறம் தான். கர்த்தரை நம்ம நாடணும். அதன் பிறகுதான் நம்ம அவருடைய வல்லமையை நாடணும். நமக்கு ஊழியம் முக்கியம் கிடையாது, கர்த்தர் தான் முக்கியம். ஊழியம் வல்லமை என்பது எதற்கு? ஊழியத்திற்கு. ஆனால் கர்த்தர் எதற்கு? அவர்தான் தெய்வம், அதனால அவர் நம்ம கூட இருக்கணும். வல்லமை வரங்கள் எல்லாம் எதுக்கு? ஊழியத்திற்கு, மத்தவங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு. அது 2வது தான். அதனாலதான் முதலாவது கர்த்தரை நாடணும், அதன் பிறகு அவருடைய வல்லமையை நாடுங்கள். அதுக்கு பிறகு அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை தேடுறதும் கர்த்தரை தேடுறது இல்லையா? ஆண்டவருடைய பிரசனத்தோடு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய பிரசனத்தோடு இருக்கணும். அவருடைய சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல நாம் வாழக்கூடாது. அவருடைய பிரசனத்தோடு நாம் வாழணும். எங்கு போனாலும் எங்க வந்தாலும் என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறதை நான் உணர்வு பூர்வமாய் என்னுடைய ஆவியிலே நான் அனுபவிக்க வேண்டும். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதை என் ஆவியிலே நான் புரிய வேண்டும், அறிய வேண்டும். அந்த தெய்வீக சந்தோஷம், சமாதானம் எனக்குள்ள இருக்க வேண்டும். அவர் என் கூட இருக்கிற உணர்வை நான் எந்த நிமிஷத்தில் இழந்துடக்கூடாது. அவர் சமூகத்தை நான் நித்தமும் தேட வேண்டும். நல்ல கவனிங்க, எப்பொழுதுமே அவருடைய பிரசனத்துக்குள் வாழ பழகுங்கள். நீங்க ரோட்ல இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும், எங்க போனாலும், வந்தாலும், எந்த நேரத்திலும் அவருடைய சமூகம் நமக்கூட இருக்கணும். அவரோடு இருக்கிற நமக்கு உறவு, அந்த கான்டாக்ட் நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. சரியா? அதனால இந்த உலகம் ஒரே ஒரு காரியம் நம்ம வாழ்றோம். ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை முக்கியத்துவம் எடுத்து ஆண்டவரை விட்டுறாங்க. அது உண்மையிலேயே ஆபத்து. ஊழியத்தை செய்யணும்னு நினைச்சு ஊழியத்தை செய்யும்போது ஒரு ஃபேமஸ் ஆகிறதா நினைச்சுட்டு என்ன செய்யறாங்க? ஊழியத்தை பிடிச்சிடுறாங்க. கடைசியில் ஆண்டவரை விட்டுறாங்க. ஊழியத்தை பிடிச்சிட்டு ஆண்டவரை விட்டவங்க பரலோகத்துக்கே வர முடியாது. அதனால இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் தான் நம்ம நாடணும். அவருடைய சமூகத்தை தான் நம்ம நித்தமும் தேடணும். அதனால இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் மேல் வாஞ்சையாக இருங்கள், கர்த்தருக்காக இருங்கள், கர்த்தரும் கூட இருக்கணும்ன்றதுல மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பிரியமாய் இருப்பார். நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே. அப்பா, நாங்கள் உண்மை நாடுகிறவர்களாய் இருக்கட்டும். தேவரீர், உண்மை நாங்கள் வாஞ்சித்து உண்மை நாடி தேடுகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, உடைய வல்லமையை நாங்கள் நாடி தேடுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நித்தமும் தேடுகிறவர்களாய் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். எங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க அப்பா. ஆசீர்வதிங்க. சோத்திரம், சோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து உங்களுடைய நாமத்தின் மகிமையா எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய வசனத்தின்படியே எங்கள் வாஞ்சை இருக்கட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல பாரங்களை பரவாயில்லை. ஆமேன்.